ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 21,000 SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 7:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 8,454 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,465 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இப்போ கொடுப்பதே கிடையாது. அதற்கு பதிலாக தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த இரண்டுக்குமே தனித்தனி கியூ இருக்குது. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே அது எந்த தரிசன டோக்கனுக்கான கியூ என்று போர்டும் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த கியூவில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு டோக்கன் வாங்கிக்கலாம். இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே கியூவில் அவங்களுடைய ஆதார் கார்டோடு நின்று தான் இந்த டோக்கன் வாங்க முடியுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக நாம கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த டோக்கன் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன் தரக்கூடிய நேரத்தில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகும். இந்த ஒரு காரணத்திற்காகவே எல்லாருமே கியூவில் தனித்தனியாக நின்று தான் டோக்கன்ஸ் வாங்க முடியும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. SSD டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது ஸ்ரீவாரிமெட்டு அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித தரிசன டோக்கன் அல்லது டிக்கெட் இல்லைனாலும் இந்த 2 நடைவழிப்பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனத்திற்காக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். திருமலையில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ 24 மணி நேரமுமே திறந்து தான் இருக்கும். நீங்கள் எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆகிறீங்களோ உடனே இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலையில் தரிசனத்திற்காக கியூவில் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலையில் ஒரே தரிசன கியூ மூலமாக போய் தான் பெருமாளை தரிசனம் செய்வோம். அதே போல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடம் SV மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிள். இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிளுக்கு போகிறதுக்கும் ATGH சர்க்கிளுக்கு போகிறதுக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நாம் போகலாம். சில ஃபாலோவர்ஸ் SSD டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஒரே நாளில் வாங்கி நாங்கள் 2 முறை தரிசனம் செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே ஒரே இலவச தரிசன டோக்கன்களாக தான் TTD பார்க்குறாங்க. அதனால் இந்த 2 இலவச தரிசன டோக்கனில் நீங்கள் எந்த ஒரு டோக்கன் வாங்கினாலும் அந்த டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் ஏதாவது ஒரு SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும். ஸோ இந்த 2 டோக்கன்
டோக்கன்களையுமே ஒரே நாள்லேயோ அடுத்தடுத்த நாட்களையோ நம்ம வாங்க முடியாது. ஆனால் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் ஒரே நாளில் கூட அந்த கியூவில் ஜாயின் பண்ணி 2 முறை கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். சப்போஸ் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் மிக குறைவான தரிசனம் நேரம் ஆகுது, கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் 6 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது என்கிற நாட்களில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ வழியாகவே போய் 2 முறை கூட தரிசனம் செஞ்சுக்கலாம். அதே போல் SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் டோக்கன் மூலமாக ஒரு முறை தரிசனம் பார்த்துட்டு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக கூட நம்ம கியூவில் ஜாயின் பண்ணி ஒரு முறை பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். நீங்கள் எந்தவித தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் அந்த கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நாம் தரிசனம் முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PSC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நம்முடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். பொருட்கள் டெபாசிட் பண்ணும்போது யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமோ அவங்களே தான் மறுபடியும் இந்த PSC 4 பில்டிங்குக்கு போய் பொருட்களை திரும்ப வாங்க முடியும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் கியூவில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹாலில் உட்கார்ந்துட்டு அதற்கப்புறம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் உள்ளே போன பிறகு அங்கே உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கணும். SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் தரிசனம் முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கன் ஸ்லிப்பை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு எத்தனை ஒருத்தருக்கு கொடுப்பாங்கன்னா கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 லட்டுக்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எந்தவித டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை, கூட்டம் அதிகமாக இருந்தனால தரிசனமும் பார்க்கலை, எங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் தேவைப்படுது, அதற்கு ஏதாவது வழி இருக்கான்னா லட்டு கவுண்டரில் போய் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம். ஆதார் கார்டை வைத்து லட்டு கொடுப்பதற்கென்று லட்டு பில்டிங்கில் தனி ஒரு கியூ இருக்கும். அந்த கியூவில் போய் உங்களுடைய ஆதார் கார்டு காப்பியை காமிச்சு ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு வாங்கிக்கலாம். அதற்கு 100 ரூபாய் நம்ம பே பண்ணணும். ஒரு ஆதார் கார்டு நம்பருக்கு மேக்சிமம் 2 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் திருப்பதி அல்லது திருமலையில் உங்களுக்கு TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் TTD ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நம்ம நேரடியாக போய் TTD ரூம்ஸ் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் TTD ரூம்ஸ் நமக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு TTD ரூம் கொடுப்பது கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்தும் ரூம் சைஸை பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். ஒரு ரூம் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டு காப்பியோடு கியூவில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் அதற்கு ஏற்றாற் போல் 2 அல்லது 3 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டு காப்பியோட கியூவில் நின்று TTD ரூம்ஸ் வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு வைத்து தான் இந்த TTD ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். தனி ஒரு நபராக போகிறீங்க, இல்லை உங்களுக்கு TTD ரூம்ஸ் கிடைக்கலன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PSC 1, 2, 3 மற்றும் 5 இந்த 4 பில்டிங்ஸ்லையும் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடக்கக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே சமயம் அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி
இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடப்பதற்கு அலோ பண்ணுறது கிடையாது. பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுறாங்க. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா 2 காட் ரோட்ஸும் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 10 முதல் 16 மணி நேரமும் ஆகலாம். திருமலையில் வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய பவித்ரோத்சவம் நடக்க இருக்குது. பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு சில சேவாஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி பவித்ரோத்சவம் முன்னிட்டு அங்குரார்ப்பண பூஜை நடக்க இருப்பதனால ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை சாஸ்திர தீப அலங்கார சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவும், ஆகஸ்ட் 7ஆம் தேதி திருப்பாவாடா சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கூடவே ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சாஸ்திர தீப அலங்கார சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருமலையில் நேற்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 82,367. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 31,420. உண்டியல் காணிக்கை 4.28 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்கள் நேற்று 20 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 15 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.